சில நேரங்களில் சபையே என்ன ஆகிறது, ஜனங்கள் எல்லாரும் செவிட்டு விரியன் போலும், பாஸ்ட்டு வந்து பாம்பாட்டி மாதிரி நல்லா வினோதமாக பேசிகிட்டே தான் இருப்பார். பல விதமான விருந்து கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல பிரசங்கங்கள் நல்ல இது செய்து கொடுத்தாலும் நீங்கள் பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பேசுங்கன்ட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அது பாம்பினுடைய ஒரு சுபாவம். செவிட்டு விரியனை போல் இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டால் நம்முடைய காதுகள் ரெண்டும் 100% திறக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:26. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் சாத்தானை துரத்த வேண்டுமென்றால் சாத்தானுடைய எந்த ஒரு காரியம் என்னிடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நானும் சாத்தான் யாரு, ஒரே கம்பெனிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அழகா சொல்றாரு, சாத்தானை சாத்தான் துரத்தினால். அப்படி நடக்காது, துரத்த முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே இது. அப்போ நீங்கள் வந்து நான் நல்லா கவனிங்க, ரெண்டு மூணு முக்கியமான காரியங்கள் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாத்தானுடைய அல்லது சர்ப்பத்துடைய அல்லது பாம்புடைய குணங்கள் எனக்குள்ளே இருந்ததுன்னா நான் சாத்தான் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆகவே தான் யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எது. தேவனுக்கு கீழ்ப்படினா தேவனுடைய வசனத்தின்படி நடங்க. தேவனுடைய வசனத்தின்படி நடக்காம நான் சாத்தான் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போது சாத்தானை சாத்தான் துரத்த முடியாது. அப்படின்னா நான் 2-3 காரியம் கொடுக்குறேன். சாத்தானுடைய குணங்கள் என்ன, இந்த குணங்கள் எனக்குள்ளே இருந்ததுன்னா நான் சாத்தானை துரத்த முடியாது. எல்லாருக்கும் தெரியும், சாத்தானுடைய முதல் குணம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சர்ப்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தந்திரம் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, தந்திரம் உள்ளது. சில விசுவாசிகளாகிய நாம் சில நேரங்களில் தந்திரம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டே இருந்தோம் என்றால் எந்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது, சர்ப்பத்தின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது. தந்திரமா பணம் சம்பாதிக்கிறது, எல்லாரும் ஏமாத்துறது, எல்லாரையும் வஞ்சகமா பழகிறது, எதெடுத்தாலும் ஒரு தந்திரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சில பகுதிகளெல்லாம் அந்த தந்திரமா பண்ணினவங்களுடைய கதைகளெல்லாம் வருகிறது. யார் யார் என்னென்ன தந்திரம் பண்ணாங்கன்னாலாம் எழுதியிருக்குது. இந்த தந்திரம் பண்ணுறவங்களா இருந்தோம்னா நமக்குள்ள யார் என்ன சுபாவம் இருக்கிறது, சர்ப்பத்தினுடைய சுபாவம் இருக்குது. தந்திரமாக குடும்பங்களை பிரிக்க வைக்கிறது, தந்திரமாக 2 பேருக்கு சண்டை மூட்டி விடுறது, தந்திரமான காரியங்களை செய்கிறது. இவைகளெல்லாம் இருந்தால் நாம் சாத்தானை எதிர்க்க முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது. அந்த குணங்கள் அடியோடு நம்மை விட்டு நீங்க வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்வீர்களா? அதிலிருந்து நீங்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக உங்களைய சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருந்த பொழுது அது என்னமோ தெரியல, ரொம்ப தந்திரசாலியாக தான் நான் இப்போ பார்த்தா நீ அப்பாவை மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சின்னதில் ரொம்ப குறும் பண்ணுவேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய அக்காமார் அண்ணன்மாரோடலாம் சேர்ந்து அந்த ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு, அதுக்கு பேர் ஸ்னேக் அண்ட் லேடர். யாரை விளையாண்டுருக்கிறீங்களா? அப்படியே தாயம் போட்டு அப்படியே விளையாடுவாங்க. அப்போது அதில் நான் ரொம்ப அழுகணி பண்ணுவேன். அவங்களாம் பார்க்காம இருக்கும்போது கொஞ்சம் தாயத்தை ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படியே நகர்த்தி வச்சிருவேன். டக்குன்னு நான் முதல்ல கேம் வரணும்னு சொல்லி அந்த மாதிரி நான் விளையாண்டு நான் என்னுடைய தந்திரமெல்லாம் யூஸ் பண்ணி கடைசியில் அந்த 99-98 கிட்ட நான் போயிடுவேன். நான் தான் ஜெயிக்க போகிறேன்ட்டு இருப்பேன். அந்த டைம் பார்த்து ஒரு பெரிய பாம்பு என்னை கடித்து அந்த தாயத்தில் அப்படி தான் வருது. அப்படியே மறுபடியும் கீழே எங்கே ஆரம்பித்த 2ஆம் இடத்துக்கு வருவேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோதான் ஷார்ட்கட்டில் போனாலும் கடைசியில் அந்த பாம்புடைய கடி நமக்கு ஏற்படும். அதனாடி நம்ம தந்திரத்தில் மேலே வந்துடலாம், தந்திரத்தில் யாரையும் சமாளிக்கலாம்னா கடைசியில் ஏமாந்து போவோம், வெக்கப்பட்டு போவோம். அது பிசாசுடைய ஒரு வஞ்சக குணமாக இருக்கிறது. அது சபைக்குள்ளே ஆப்ரேட் பண்ண விடாதீங்க. நீங்கள் செல்ஃபிஷாக இருந்துடாதீங்க. அதிலிருந்து இந்த காலை வெளியே வர வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். யாருக்கு தெரிய போகுது, இது யாருக்கு நான் சொல்ல மாட்டேன், இது என்னுடைய டெக்னிக்குன்னு நீங்கள் அதை பெருமைப்பட்டு இருக்கலாம். என்னுடைய டெக்னிக், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், யாருக்கு தெரியாது. யோசிச்சுட்டே இருக்காதீங்க, விளையாடாதீங்க. அது பிசாசினுடைய குணம். நான் கடைசியில் நம்மை தீண்டி விடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ பிசாசை துரத்த வேண்டும் என்றால் பிசாசினுடைய குணங்கள் எனக்குள்ளே இருந்தால் நான் ஒரு நாளும் அந்த அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, உபயோகப்படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். நான் சொல்லாட்டினா உங்களுக்கு யார் சொல்கிறது? அது நம்பர் 1. நம்பர் 2, பிசாசினுடைய பாம்பினுடைய இன்னொரு குணம் என்னவென்றால் 140ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்.
சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து தான் படிப்போம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போ பாம்பு, இந்த பாம்பினுடைய குணம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம யாரை ஜெயிக்க முடியாது? சாத்தானை ஜெயிக்க முடியாது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை என்னாக்கிறார்கள்? கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடின் கீழ் விரியன் பாம்பு. இந்த பாம்பு பற்றி எங்கே வந்தாலும் பாம்பு விரியன் பாம்பு ஒன்றா தான் வரும். தெரியல அது என்னன்னு, சரி போட்டோம். அப்போ பாம்பும் விரியன் பாம்பும் கூர்மையாக்குகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் யாக்கோபு 3:8 அதை விளக்கிறார். யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பயமா இருக்குது, மறுபடியும் படிச்சிடலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நீங்க யாரா நாவை அடக்கியிருக்கிறீங்களா? வாய்க்குள்ள ஓடிக்கிட்டே ஓய்வு இல்லாமல் தானே இருக்குது நாவு. ஆனால் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். யாக்கோபே அனுபவத்தில் சொல்கிறார், நாவை மாத்திரம் ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. இங்கேயும் அதான் சொல்கிறாரு, அவர்கள் உதடின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. நம்மளாம் நினச்சிக்கிறோம் பாம்புடைய வாயில தான் விஷம் இருக்குதுன்னு. பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் வாயில் என்ன இருக்குதுங்க? சொல்ல மாட்டீங்களே, பயமாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நிறைய பேர் தங்கள் நாவுனால் நல்ல ஆவிக்குரிய இதில் முன்னேறி கொண்டு போய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக பேசி அந்த விஷத்தை பரவிட்டே இருக்கிறாங்க. விஷம் பரவும் பொழுது ஆத்துமாக்கள் சிதறப்பட்டு போயிடுவாங்க. சிலரெல்லாம் ஏன் இந்த சபைக்கு வர, நாங்களே போகிறது இல்லையே, நீ ஏன் போகிற, அந்த மாதிரி வர்றவங்களையும் கலைத்து விடுகிறார்கள். ஊழியம் செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா அது கொஞ்ச காலம் தான் பாஸ்ட் உங்களை தூக்கி போட்டுருவார், அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் பரப்பி விடுகிறார்கள். நாவு விஷம் உள்ளது, வேண்டாத காரியங்களை பேசும். ஒரு சபை வளர முடியாதபடி தடுக்கிற வார்த்தைகள். இந்த சபை சரியில்லை, லீடர் சரியில்லை, ஆராதனை சரியில்லை, அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னா விஷத்தை நம்ம பரப்புகிறவர்களாக இருக்கிறோம். யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? அங்கங்கே சவுத்தோரமாக நின்று அங்கங்கே நின்று 2 பேரா 3 பேரா என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சபையாகிய சரீரத்துக்கு விரோதமாக கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்னுடைய நாவை அடக்காமல் அப்படி இப்படின்னெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நினச்சிக்கங்க, நம்ம அந்த விஷத்தை நம்ம பரப்புகிறோம். அது பாம்பினுடைய குணம் நமக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டே வருகிறது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது சாத்தான் பேரில் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எந்த நேரமும் உங்கள் வீடு ஒரு கான்ஃபரன்ஸ் சென்டராக இருக்கக்கூடாது. உங்கள் வீடு எல்லாரும் புறப்பேசி வரவேற்கிற ஒரு வீடாக இருக்கக்கூடாது. வந்தன் உட்காந்து அவங்க நாயம், அந்த அக்கா நாயம், இந்த அக்கா நாயம், அவர் நாயம், இவங்க நாயம், இந்த குடும்ப நாயம், இந்த குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சு, அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு, அந்த பையன் இப்படி பண்ணிருச்சு. இதுவா நம்ம பேசுறதுக்காக இருக்கின்றோம்? நாவு அது விஷம் நிறைந்தது, விஷத்தை பரப்புது, நற்சாட்சியை கெடுத்து விடுகிறது. நம்ம சபைக்கு வருகிற யாருக்கும் சர்ப்பத்தின் நாவு இருக்கவே கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். சர்ப்பத்தின் நாவு ஆபத்தானது, அது விஷம் நிறைந்தது. நான் சாத்தானை ஜெயிக்க முடியாது. இப்போ யோசிப்பாரு, சில நேரங்களில் ஏன் என்னால் சாத்தானை ஜெயிக்க முடியறதில்ல? எனக்குள்ள அந்த நாவை வச்சுட்டு நான் எப்படிங்க அதே நாவில் அவனை துரத்த முடியும்? எல்லாத்தையும் இழுக்கிறேன், எல்லாரையும் குறை பேசுகிறேன், எல்லாரையும் தூக்கி எறிகிறேன். அப்புறம் எப்படிங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயமாய் வாழ முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய நாவை நான் அடக்கித்தான் ஆக வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு பாம்பின் சுபாவம். அதே 58ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். 4ஆம் வசனத்திலே சொல்றார், சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் எப்படி? தாவீது ஏன் இந்த பாம்பை பற்றி கதைகள் எழுதுறாருன்னா, இவர் எங்க ரொம்ப காலம் இருந்திருக்கிறாரு? காட்டில் வனாந்தரத்தில் இருந்து கதையெல்லாம் பார்த்துருக்காரு, பார்த்ததெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு.
அப்புறம் தான் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, பாம்பாட்டிகள் வினோதமாய், அதாவது பயங்கர எக்ஸலண்டாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்களை குறித்து அப்படி சொல்றார். என்னதான் சொன்னாலும் அவங்க அப்படித்தான். என்ன அட்வைஸ் சொல்லு, என்ன புத்திமதி சொல்லு, என்ன ஜோக் சொல்லு, அவங்க காது எப்படி இருக்கும்? தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன். சத்தமா சொல்லுங்க, என்ன விரியன்? செவிட்டு விரியன். அப்படி இருக்குது இல்லைங்களா? செவிட்டு விரியன் பைபிள் அவர் சொல்றார், செவிட்டு விரியன். இந்த சில நேரங்களில் பாம்பாட்டி போய் வித்த காற்றின் ஊதுவார், சில பாம்பு என்ன ஆகாது? ஆடவே ஆடாது. அவரே அப்புறம் மூட்டை கட்டிட்டு போயிடுவார். அது அப்போ என்னன்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சபையில் என்னதான் பிரசங்கம் கேட்கட்டும், காது எப்படி இருக்கு அந்த நேரத்துக்கு மாத்திரம். நம்ம காது என்ன காது மாறி மாறி சொல்ல மாட்டீங்களே, செவிட்டு விரியனை போல காது. என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் அது யாருக்கோ சொல்லிட்டு போகிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன கிடையாது. சிலரெல்லாம் கேட்குற அனௌன்ஸ், அதெல்லாம் நான் கவனிக்கிறேன். வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, அதுவும் நான் பார்க்கறது இல்லைங்க. ஆனால் சபையில் அதெல்லாம் எனக்கு கவலை. நான் போவேன், நான் வருவேன். என்னுடைய காது செவிட்டு விரியனுடைய காது. எதையுமே நான் கண்டுக்கிறது இல்லை. டைத்தை பற்றி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், காணிக்கை பற்றி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், டிசைபிள்ஷிப் மீட்டிங் வான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய காது நம்மை அறியாமலேயே எதை மாதிரி மாறிவிட்டது? செவிட்டு விரியனை போல மாறிவிட்டது. நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க, அதை நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, தடைகிறதில்ல. சில நேரங்களில் சபையே என்ன ஆகிறது, ஜனங்கள் எல்லாரும் செவிட்டு விரியன் போலும், பாஸ்டர் வந்து பாம்பாட்டி மாதிரி நல்லா வினோதமாக பேசிகிட்டே தான் இருப்பார். பல விதமான விருந்து கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல பிரசங்கங்கள் நல்ல இது செய்து கொடுத்தாலும் நீங்கள் பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பேசுங்கன்ட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அது பாம்பினுடைய ஒரு சுபாவம். செவிட்டு விரியனை போல இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டா நம்முடைய காதுகள் ரெண்டும் 100% திறக்க வேண்டும். ஆமே 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா எல்லாருடைய காது 100% வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 10 பேர் தான் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேருக்கு தான் அந்த காதுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அதனாடி இந்த சுபாவங்களெல்லாம் இன்றோடு ஒழிய வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். பாம்பை போல் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பாம்பாட்டியாக சபை அப்படி நடத்திட்டு போக முடியாது. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் வந்து பைபிளில் ஆடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? ஆடுகள் தான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் நம்முடைய ஒரிஜினாலிட்டி என்னங்க சொல்லுங்க? ஒரிஜினாலிட்டி என்ன? பாம்பு. பிசாசு என்ன? சர்ப்பம். ஏன்னு கேட்டால் யோவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னன்னு கூப்பிட்டார் ஜனங்களை? விரியன் பாம்பு குட்டிகள். ஏன் பாம்பு குட்டிகளேன்னு, ஏன் ஆடுகளேன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, ஓனாயினாய் கூப்பிட்டுருக்கலாமே. என்னன்னு கூப்பிட்டாரு? அந்த பாம்புடைய ஜாதி கொண்டு வராரு. நீங்கள்லாம் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்றாரு. அவர் தான் கூப்பிட்டாரு சார், தெரியாமல் கூப்பிட்டாருன்னு விட்டுருங்க. இயேசுவே கூப்பிட்றாரு. ஒரு இடத்துல படிங்க, இல்லை மத்தேயு 12:35 34 போடுங்க, படிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இது சொல்றது யாரு? இயேசு. இயேசு. அங்க யோவான் சொல்றாரு, அதாவது யோவான் 3:7 யோவான் சொல்றாரு. இங்க வந்து இயேசு சொல்றாரு, அந்த ஜனங்களை பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. ரட்சிக்கப்படுற முன்னால எல்லாரும் என்ன பாம்பு குட்டிகள்? விரியன் பாம்பு. நானும் விரியன் பாம்பு குட்டியாக தான் இருந்தேன், எல்லாருமே அப்படித்தான் இருந்தோம். ஆனால் அது என்னமோ ஒரு அற்புதம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எல்லாரும் ஆட்டுக்குட்டிகளாய் மாறிவிட்டோம். ஆனாலும் அந்த பாம்புடைய சுபாவம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குள்ள என்ன ஆகுது? இருந்துட்டு தான் இருக்குது, ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஜெயிக்க வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பகுதி வருகிறது, வாசிக்க வேண்டாம், நேராயிரும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்கேவா அப்படிங்கிற பிரதான ஆசாரியினுடைய 7 குமாரர்கள் பவுல் செய்கிற ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பவுல் ஊழியத்துக்கு போனால் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பிசாசு ஓடுது, போனால் பிசாசு போயிடுது.
இயேசுவின் நாமத்தினால் போன உடனே பிசாசு போயிடுது. இவங்க அதை பார்த்தாங்க. இவங்களும் மந்திரவாதமெல்லாம் படிச்சுட்டாங்க. எப்படி பாஸ்டர் பிள்ளைகள் என்னத்தை படிச்சுட்டாங்க? மந்திரவாதங்களெல்லாம் படிச்சுட்டாங்க. பைபிள் அவங்கள பற்றி எழுதியிருக்குது. மந்திரவாதிகளாய் தேசாந்திரிகளாய் தெரிந்த யூதர்கள், அவனுடைய 7 குமாரர்கள் அதை பார்த்துட்டு நாங்களும் செய்கிறோன்னு சொல்லிட்டு பிசாசுக்கிட்ட போய் என்னன்னு சொன்னாங்க? நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இல்லை, பவுல் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலும் உங்களை துரத்துகிறோம் போனாங்க. போயிருச்சாது? இவங்க மேலே ஏறி வஸ்திரத்தை கிழித்து அடித்து உதச்சி காயப்படுத்தி, பைபிள் அப்படி தான் எழுது, காயப்படுத்தி அவங்க துண்டை காணோம் துணியை காணோன்ட்டு நிர்வாணமாய் ஓடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஓடினாங்க? இது என்ன நடந்தது? இப்போ டக்குனு இது என்ன நடந்தது? இது நடந்தது என்னென்னா, பிசாசுக்கும் சண்டை. என்ன நடந்தது? ஆமாம், அவங்க யாருடைய பிள்ளைகள்? பிசாசினுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவங்க. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாரும் சாத்தானுடைய கையில் தான் இருக்கிறாங்க. அதை அவர்கள் அறியாதபடி நாங்களும் சாத்தானை துரத்துறோம், நாங்களும் அந்த நாமத்தை சொல்கிறத அடிக்கடி கேட்டு நாங்களும் அந்த நாமத்தை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பெரிய சேதத்துக்குள்ளாக போய்விட்டார்கள். அதை தான் நான் சொல்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி, இயேசுக்குள்ளே வளராதபடி, இன்னும் அந்த சாத்தானுடைய பாம்பினுடைய குணங்கள் எனக்குள்ளே இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் வெற்றியாய் ஒரு நாளும் வாழவே முடியாது. அந்த சாத்தானுடைய கிரிகள் முழுவதுமாக என்னை விட்டு அகன்றுதான் போக வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுவோம். கடைசியாக இந்த சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவார்கள்? அப்போ அந்த கழுகுனை எதை குறிக்கிறதுனா, இந்த கழுகுக்கும் பாம்புக்கும் சண்டை எது ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? கழுகு தான் ஜெயிக்கும். எப்பேற்பட்ட பாம்பாக இருந்தாலும் அது என்ன பண்ணிக்கிறோம்? அந்த பாம்பை தூக்கிட்டு ஆகாயத்தில் போயிடும். ஆகாயத்தில் போயிட்டா பாம்புக்கு என்ன கிடையாது? ஸ்ட்ரென்த்து கிடையாது. மண்ணில் தான் அதுக்கு ஸ்ட்ரென்த்து, மண்ணு தான் அதுக்குனுடைய சக்தி, மண்ணு தான் அதுக்கு பலன். ஆண்டர் நீ மண்ணில் தான் நகரணுன்னார். மண்ணு தான் அதனுடைய குடியிருப்பு மண்ணு தான். நம்ம யாரை மேலே தூக்கிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ பாம்புக்கு அந்த மண்ணில் தான் சக்தி. ஆனால் அந்த கழுகு அதை தூக்கிட்டு போயிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே தூக்கி வீசி அதை கொத்தி அது சின்ன பிணமாக்கி போட்டுரும். அது எதை காட்டுகிறது? நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ சத்ருவனுடைய சகல வளைவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது அந்த சர்ப்பத்தை மேற்கொள்ளுகிற பலனினால தேவன் உன்னை நிரப்புவார். ஆமென். நல்லா ஜெபம் பண்ணி நல்ல உபவாசம் எடுத்து உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை நீ நல்லா பலப்படுத்தும் பொழுது உனக்கு விரோதமாக பிசாசு எப்படி வந்தாலும் அந்த சாத்தானை ஜெயித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய பெரிய சக்தி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.